தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நடித்து தன்னோட கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது ஜனநாயகம் திரைப்படம். இந்த திரைப்படமானது 9ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு, அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதுமே பல்வேறு தியேட்டர்கள் புக் செய்யப்பட்டு அதனோட ஆரம்ப கட்ட கொண்டாட்டங்கள், கட் அவுட் வைக்கிறது உள்ளிட்டவைகள் ஆரம்பமாகி அதன் அடிப்படையில் தற்போது நடந்துட்டு. இந்நிலையில இந்த படத்துல ஏற்கனவே கடந்த மாதம் 19ஆம் தேதி வாக்குல ஜனநாயகம் படக்குழுவினர் இந்த படத்துக்கு முன்னாடி சென்சார் சர்டிபிகேட் முன்னாடி ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல UA அப்படிங்கிற சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில பல்வேறு இடங்கள்ல மியூட் பண்ணணும், அதாவது சமூகத்துக்கு பொருந்தாத வசனங்கள் இருக்கிறதுனால அந்த இடத்த மியூட் பண்ணணும் அப்படின்னும், சில காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியும் சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. உத்தரவு பிறப்பிச்சை அடுத்து சில தினங்கள்ல நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில அதன் பிறகுதான் 9ஆம் தேதி அன்று நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த படத்துக்கான UA சர்டிபிகேட், அதாவது அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு சற்று காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிய வந்த நிலையில இது குறித்து என்ன பண்ணா, பட தயாரிப்பாளர் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடரப்பட்டது. இதுல அந்த வழக்கானது தற்போது நீதிபதி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படம் ஏறத்தாழ 500 கோடி ரூபாய் செலவுல தாங்கள் தயாரிச்சதாகவும், படம் குறிப்பிட்ட நேரத்துல ரிலீஸ் ஆகல அப்படின்னா தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நேரத்துல ஒரு படத்தை அந்த படத்தை உடனடியா ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா ஏற்கனவே ஒரு ஜனநாயகம் அந்த படத்தை ஜனநாயகம் படத்தை முதல்ல பார்த்த தணிக்கை குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செஞ்சனர் அப்படின்னு சொல்லியும் பட தயாரிப்பு நிறுவனமானது ஒரு கோரிக்கை வைத்திருந்தது. இந்நிலையில இந்த படத்தை தணிக்கை குழு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தணிக்கை குழு இதை மறுத்ததோட இல்லாம அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மறுத்தது. இதனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கோர்ட்டுக்கு போன நிலையில தான் பட தயாரிப்பு நிறுவனமும் சரி, அதே மாதிரி அந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட் மத்திய அரசு நியமிச்சிருக்கிற அந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட்டும் சரி, அந்த சென்சார் போர்டும் இருவருமா சேர்ந்து பல்வேறு வாதங்களை முன் வச்சாங்க. அதே மாதிரி சென்சார் போர்டு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, தணிக்கை குழு சார்ந்தவர்களால தனியாக புகார் அளிக்க முடியாது அப்படின்னும், பரிந்துரைகள் தான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில அந்த ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் வழங்க 4 வார அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி தணிக்கை வாரியம் தெரிவிச்சிருந்தது. ஆனா இதை அடுத்து அந்த வழக்கை விசாரித்து இந்த நீதிபதி ஆஷா என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல UA அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துட்டு திரும்ப அதை எடுத்துக்க வேண்டிய, அதாவது அதை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தரப்ப பதில் கோரிக்கை வச்சாங்க. பதில் கோரிக்கை வச்சதோட இல்லாம இந்த UA சான்றிதழ் வழங்க தனி குழு ஒருமனதாக முடிவெடுத்தது அப்படின்னு சொல்லி KVN ப்ரொடக்ஷன் தான் அந்த படத்தை தயாரித்திருக்கிற KVN ப்ரொடக்ஷன் தகவல் தெரிவிச்சிருந்த நிலையில படத்தை பார்த்த பிறகு பரிந்துரை மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியும் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில படத்தை மறுதணிக்கை செய்வதற்கான குழு அமைக்க 20 நாட்கள் அவகாசம் உண்டு அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சென்சார் போர்டு தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. தணிக்கைக்கு உண்டான சான்ற கோரி ஜனநாயக படக்குழு டிசம்பர் 18ஆம் தேதி தான் கேட்டாங்க அப்படின்னும், நாளை மறுநாள் படம் ரிலீஸ்னு கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியும் மத்திய அரசு தரப்புல வாதம் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகலைன்னா தங்களுக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல தங்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில விசாரணைகளின் அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே எங்களுக்கு அதிகாரம் அப்படின்னும், இந்த விஷயத்தில் எந்த விதமான தீய நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் தணிக்கை வாரியம் தரப்புல பதில் கொடுக்கப்பட்டது. தணிக்கை குழுவை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு 4 வார கால அவகாசம் வேணும், அதாவது பாத்தீங்கன்னா 4 வார கால அவகாசம் அளித்திருந்தால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னும், தணிக்கை குழுவை சார்ந்தவர்களால புகார் அளிக்க முடியாதுன்னு பட தயாரிப்பாளர்கள் பரிந்துரைகள் தான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியும் பட நிறுவனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில குழுவில் இருந்த 5 பேரும் தனித்தனியாக உறுப்பினர் மட்டும் எப்படி புகார் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் பதில் கேள்வி கேட்ட நிலையில இந்த வழக்கானது சூடுபிடித்து நடந்துட்டு இருந்தது. 1000 இருந்தாலும் தணிக்கை வாரியத்தினோட டைம்லைனை தயாரிப்பு நிறுவனம் பின்பற்றி தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்கிற இந்த நிலையில தணிக்கை குழு உறுப்பினர் புகார் அளிப்பது நடைமுறையில் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. அதே மாதிரி ஏற்கனவே ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்த நிலையில பட தயாரிப்பு நிறுவனத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஜனநாயகம் முதல்ல பார்த்த தணிக்கை குழுவினர் ஏற்கனவே ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செஞ்சிருந்த நிலையில தற்போது அந்த சான்றிதழை திரும்ப பெற்றிருக்கிறது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மறு தணிக்கைக்கு அனுப்புறதா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கும் அதிகாரம் தணிக்கை வாரியத்தின் தலைவருக்கே உள்ளது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல சென்சார் போர்டு தரப்புல இது பண்ணியிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்சார் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் உடனடியாக சென்சார் சான்றிதழ் கொடுப்பது சாத்தியம் இல்லை
அப்படிங்கிறதான் தற்போதைய தகவல்களாக இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா நாளை சென்சார் சான்றிதழ் கிடைக்காத பட்சத்துல நாளை மறுநாள் திரையரங்குகள்ல இந்த ஜனநாயகன் வெளியாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு தான் இருக்குதுங்க. அதாவது சென்சார் போர்டு சர்டிபிகேட் வந்து முதல்ல மறுக்கிறதும், அதே மாதிரி அதன் பின்னர் வந்து அந்த படங்கள்ல பல்வேறு சச்சரவுகள் ஏற்படுறதும், அதே மாதிரி அந்த படங்கள்ல வந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதும் ஒன்றும் புதிதில்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம தசவதாரம் தொடங்கி விஸ்வரூபம் தொடங்கி இதே விஜய் நடித்திருந்த கத்தி திரைப்படம் தொடங்கி பல்வேறு இடங்கள்ல அந்த சென்சார் போர்டு வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து அந்த படங்கள்ல வந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துகள் இருந்தது அப்படின்னா அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த கருத்துக்களை எடுக்கணும், மியூட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நிலைதான் இந்த ஜனநாயகன் படத்துக்கும் வந்து வகிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல அந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய உடைகள் அதே மாதிரி அவங்களோட எல்லாமே வந்து தவறாக இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட இடங்கள் கட் பண்ணி, அதாவது அந்த படத்தோட காட்சிகளை துண்டிச்சிருக்கிறதாகவும் பல்வேறு இடங்கள்ல அந்த இடங்கள் வந்து மியூட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லி கூறப்பட்ட நிலையில வழக்கின் முக்கியத்துவம் கருதி இன்றைய உத்தரவிடுங்கள்னு பட நிறுவனம் தெரிவித்த போதும் நீதிபதி வந்து நாளை உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்தை மறு ஆய்வு செய்வதற்கு அனுப்பியது தணிக்கை வாரிய தலைவர் தான் அப்படின்னு சொல்லி கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த வழக்கோட விசாரணை வந்து இன்றைய வாதத்தை கண்டிப்பா நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில இன்னைக்கு எல்லாத்தையும் நிறைவு பண்ணுங்க, நாளை தீர்ப்பு, அதனால வாதங்களை இன்றைய நிறைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. வழக்கின் முக்கியத்துவம் கருதி தான் இன்றைய உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்லி படத்து நிறுவனம் தெரிவித்த போதும் நான் நாளை உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளை சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காத நிலையில நாளை மறுநாள் திரையரங்குகள்ல ஜனநாயகன் வெளியே வருவது வந்து சந்தேகம் தான். அதே மாதிரி படத்தை மறுதணிக்கைக்கு அனுப்பியது மத்திய அரசின் முடிவல்ல, கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலோட முடிவு தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. படத்தை மறுதணிக்கை செல்லும் பட்சத்தில், அதாவது பட தணிக்கைக்கு வந்து 4 வார காலம் வந்து அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா தணிக்கை குழு தரப்புல இந்த படத்தை முழுமையாக நாங்கள் மீண்டும் பார்த்த பிறகு 4 வார காலம் அவகாசத்துக்கு பிறகுதான் அந்த படத்தை வந்து வெளியிடறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில 4 வார காலங்கள் வந்து எங்களால் பொறுக்க முடியாது அப்படின்னும், ஏறத்தாழ 500 கோடி, ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் பல்வேறு கட்டங்களை தாண்டி தற்போது ரிலீஸுக்கு வந்திருக்கிற நிலையில சென்று கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் மீண்டும் பெறப்பட்டு அதன் அடிப்படையில இந்த படமானது ஒத்திப்போக ஒரு சூழ்நிலையில இந்த படத்தோட தீர்ப்பை நான் நாளைக்கு வெளியிடுறேன். அதனால இந்த தீர்ப்பை இன்றைய வாதங்களை இன்றைய நீங்க வந்து முடிவு செய்யணும், நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தின் முக்கியத்துவம் கருதிதான் முடியாது, இந்த மத்திய அரசோட முடிவு அல்ல அப்படின்னு, இந்த படத்தை மறுதணிக்க மத்திய அரசோட முடிவு அல்ல அப்படின்னு சொல்லி, அதாவது வாரியத்தோட தலைவர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டாலும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிற ஜனநாயகன் படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தற்போது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த படமானது வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு பல்வேறு தியேட்டர்கள்ல கட் அவுட் உள்ளிட்டவர்கள் வந்து வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில அந்த பெரும்பாலும் முக்கியமாக தங்களை அபிமான நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களை அவங்க மேலதாளங்கள் முழங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இசையை தைத்து நடனம் ஆடி உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களுக்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ், அதாவது முதல் ஷோ போவாங்க. அதன் அடிப்படையில எல்லா ஏற்பாடுகளும் முடிந்த பிறகும் தற்போது அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அந்த கட்டத்துல வந்து நிற்கிறது. விஜய் ரசிகர்கள் மட்டும் அல்லது திரைத்துறையினர் பலரை வந்து அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா ஏறத்தாழ 500 கோடி ரூபாய் செலவுல பட தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுது, 500 கோடி ரூபாய் செலவுல நாங்க தயாரிக்கப்பட்ட இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும், அதே மாதிரி தங்களோட நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த வழக்கை தொடர்ந்து இருந்தாங்க. முதன்முறையா UA சர்டிபிகேட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி சர்டிபிகேட் திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது இதுவரை இல்லை அப்படின்னு சொல்லி திரைத்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில ஜனநாயகன் படத்தோட முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிறது நாளை தான் தெரிய வருங்க. ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் படமானது ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஜனநாயகன் படம் வெளியாவதில் காலதாமதம் ஏற்படுமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக UA சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பட தணிக்கை குழு சேர்ந்தவர்கள் புகார் அளிக்க முடியாது என்றும் படத்தை பார்த்த 5 பேரில் ஒருவர் மட்டும் எப்படி புகார் அளிக்க முடியும் என பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கேள்வியை எழுப்பப்பட்டிருந்தது. மேலும் சட்டத்திற்கு உட்பட்டு தணிக்கை வாரியம் செயல்பட வேண்டும் என
என்பது எங்களுடைய கோரிக்கை என பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் வழங்க 4 வார அவகாசம் தேவை என்கிற அடிப்படையில் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் ஒரு பதிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் சான்றிதழ் கேட்க முடியாது என மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. மேலும் விதிகளின் அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றும் இந்த விஷயத்தில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்கிற அடிப்படையில் தணிக்கை வாரியமானது தங்களுடைய பதிலை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. மேலும் நீதிமன்றம் சார்பில் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நடவடிக்கைக்கு வழக்கத்திற்கு மாறாக சென்சார் போர்டின் நடவடிக்கையானது இந்த விவகாரத்தில் இருப்பதாகவும் ஜனநாயகன் பல சென்சார் வழங்குவது தொடர்பாக தணிக்கை சான்றிதழ் நடைமுறை அசாதாரணமாக உள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து தணிக்கை குழு சார்பில் ஒரு படத்தை தணிக்கை குழு ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசு தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருந்தனர். மேலும் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக 4 வார கால அவகாசம் தேவை என்கிற அடிப்படையில் தணிக்கை குழு வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்றைய வாதத்தை முடித்து விடுங்கள், தீர்ப்பு மட்டும் நாளை வழங்கப்படும் என்கிற அடிப்படையில் நீதிபதிகள் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் நாளைய தினம் ஜனநாயகன் சென்சார் தணிக்கை தொடர்பான தீர்ப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் என்று தெரிவித்த நிலையில் நாளைய தினம்தான் தீர்ப்பு என்கிற அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளியாகுமா அல்லது தள்ளி போகுமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது.